வணக்கம். சென்னை எஸ்கே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூளை மிளகு வறுவல். இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம இதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தான ஒரு டிஷ்ஷு. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தக்காளி 2 பழம், வெங்காயம் 2, உப்பு, மூளை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 ஸ்பூன். மூளையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சு நம்ம அதை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். லெட்ஸ் குக். நம்ம ஒரு பேனில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். 2 பச்சை மிளகா நம்ம அரிஞ்சு வச்சது நம்ம போட்டுக்கலாம். ஏன் எண்ணெயில் போடணுன்னா அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் 2 வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா குழையட்டும். அடுத்தது 2 தக்காளி, நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க. தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும், நல்லா குழைய நம்மளுக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் வச்சுருந்தோம், அதையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குழைய வதக்குங்க. எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோவும் நல்லா டிஷ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் வச்சோம், அதை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம தான் அந்த மூளை வேக வைக்கிறதுக்கு போட்டோம், மிச்சத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அந்த அதில் இருக்க இந்த நீச்சு வாடை கவுச்சி வாடைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் வேறு நல்ல ஒரு ஹெல்த் ரெமெடி. அது மூளை நம்ம வேக வச்சுருக்கோம். அதில் ஒரு சின்ன நரம்பு மாதிரி இருக்கும், அதை கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தான ஒரு டிஷ்ஷு. பெரியவங்களுக்கும் கூட தான், இருந்தாலும் சின்ன குழந்தைங்க, அதாவது சாப்பிட கொடுக்க ஆரம்பிக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இதை கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், அதில் மெலிசா நரம்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். ஏன்னா வயிறு வலி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த மூளையை அந்த தக்காளி கிரேவியில் போட்டுக்கலாம். இதை லைட்டாக ஜென்டிலாக பெரட்டி கொடுங்க. ஏன்னா நம்ம அந்த மூளையை வேக வச்சு எடுத்துருக்கோம். அது ரொம்ப இது பண்ணிட்டிங்கன்னா அப்படியே தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும். அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் லைட்டாக உடச்சி விட்டு கொஞ்சம் அப்படி அந்த கரண்டிலேயே அப்படி லைட்டாக 4 பக்கமாக அப்படி பெரட்டி விட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நம்ம போட்டு கலந்து விட்டுறக்கூடாது, அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெரட்டிட்டிங்கன்னா அப்படியே தொக்கு மாதிரி ஆகிடும், அது சாப்பிடவும் நல்லா இருக்காது. இது நல்லா அழகாக ஒரு பீஸா ஸ்லேஸாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிரேவியோடு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி, அதாவது கொஞ்சம், அதுவே சின்ன கிளாஸ் தான், அதுலேயும் இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவு தான். லைட்டாக அதை ஜென்டிலாக பெரட்டி விடுங்க. அவ்வளோதான். ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அந்த தண்ணி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பராக நம்ம மூளை மிளகு வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம மிளகு வறுவல்னு நம்ம சொல்லியிருக்கோம், அந்த மிளகை போடாமல் விடக்கூடாதுல்ல. அதனால் இப்போ லைட்டாக நம்ம பெரட்டிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மிளகை, ஏன்னா ஃபைனல் டச்சே அதுதான். அந்த மிளகு வறுவல்னால் இந்த மிளகு போட்டால் தான் இன்னும் அந்த மூளை ஃப்ரைக்கே ஹைலைட்டு. அந்த ஃப்ளேவரே ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும்.
அதனால் லைட்டாக நம்ம பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம மிளகு நம்ம மேலே தூவி விட போகிறோம். அந்த மிளகை கொஞ்சம் சுற்றி நம்ம தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டோம். ஃபைனலாக நம்மளுடைய டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும். இந்த மிளகு போட்டவுடனே இதனுடைய ஃப்ளேவரே ரொம்ப வாசனையே வீடே கமகமன்னு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணிங்களான்னு தெரியும். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ப்ரெசன்டேஷன்றது வந்து நம்ம செய்கிற டிஷ்ஷுக்கு வந்து இன்னொரு ஹைலைட் அதுதான். அதனால் நம்ம எந்த டிஷ் செஞ்சாலும் அது ஒரு நம்ம கொடுக்குற ப்ரெசன்டேஷனில் தான் அதோட லுக்கே இருக்குது. அதனால் நம்ம ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் பண்ணிப்போம். அதுக்கு மேலே கொத்தமல்லி தழைகளை கொஞ்சம் தூவலாம். இந்த சூடோடு நம்ம அந்த கொத்தமல்லி தழைகளை போடுறப்ப அது இன்னும் அதனுடைய வாசனை இன்னும் 2 மடங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய மூளை மிளகு வறுவல் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு மக்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.